நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக, கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து அவனுடைய அருளையும் அமைதியையும் ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த 2 வாரங்களாக ஜும்மாவுடைய பயானில் மறுமை நாளின் முக்கியத்துவத்தை பற்றியும், மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்பதையும், மறுமையில் மஹ்ஷரில் அல்லாஹ் நம்மை எழுப்பி விசாரிக்கும் போது நபி அவர்களின் பரிந்துரை, யாருக்கு நபி அவர்கள் பரிந்துரை செய்வார்கள், யாருக்கு நபி அவர்கள் ஷஃபாஅத் என்ற அந்த பரிந்துரையை செய்ய மாட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் கடந்த 2 வார ஜும்மா பயானில் உங்களுக்கு நாம் எடுத்துரைத்தோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளில் முதன்மையான அடிப்படை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற தௌஹீத் தான் இஸ்லாத்தின் முதல் அடிப்படை. தௌஹீத் என்ற அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பி வேறு எதையும் நம்பக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வேறு எதையும் வணங்கக்கூடாது என்ற தௌஹீத் என்ற அடிப்படைக்கு அடுத்த அடிப்படை ஆஃபிரத் என்று சொல்லப்படுகிற மறுமை. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் மறுமையை பேஸாக, மறுமையை ஒரு அடித்தளமாக வைத்துதான் எல்லா விஷயங்களும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ₹1 தர்மம் செய்தால் கூட அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது மறுமையில். ₹1 ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒருவன் திருடினாலும் ஏமாற்றினாலும் மோசடி செய்தாலும் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது, மறுமையில் கேள்வி இருக்கிறது, அல்லது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. அப்போ எல்லா நற்செயல்களுக்கும் எல்லா தீய செயல்களுக்கும் ஒரு மனிதன் முழுமையாக கூலி கொடுக்கப்படுவது மறுமையில் தான் அவன் கூலி கொடுக்கப்படுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அருள்மறையான திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், ஃபமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. எவர் அணுவளவுக்கு ஒரு நன்மை செய்தாரோ அதனுடைய நற்பலனை அவர் மறுமையில் கண்டுகொள்வார். எவர் அணுவளவுக்கு தீமை செய்தாரோ அதனுடைய பலனையும் அவர் மறுமையில் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அணுவளவு நன்மையாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் இருந்து மறையாது. மனிதர்கள் செய்யக்கூடிய
அணுவளவு தீமையாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் மறையாது. அப்போ அணுவளவு நன்மைக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பிரதி பலன் இருக்கிறது. அணுவளவு தீமைக்கும் அல்லாஹ்விடத்திலே பலன் இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான கடும் நிகழ்வுகளில் சில நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதில் மறுமையை பற்றி, மறுமை நாளுடைய அந்த அதிர்ச்சி, கடுமையான அந்த அதிர்வை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். சூரா ஹஜ் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 22வது சூறாவில் உள்ள முதல் வசனத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளுடைய அதிர்வு எப்படி இருக்கும், கியாமத் நாளுடைய அதிர்ச்சி எந்த அளவுக்கு மிக கடினமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது, யா அய்யுஹன்னாஸு தக்கு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவ்வேளையின் அதிர்ச்சி, அந்த மறுமை நாளினுடைய அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அதாவது பெரும் மகத்தான நிகழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒட்டுமொத்த மனித இனமும் மரணம் ஏற்படாமல் அதிரக்கூடிய, அதாவது மரணத்துக்கு நிகரான அதிர்வை ஒரு மனிதன் சந்தித்தால் எப்படி இருக்கும், அந்த மரணத்துக்கு நிகர்வான அதிர்வை, அதைவிட மரணத்துக்கு நிகரான அதிர்வை விட கடினமான அதிர்வை, அதிர்ச்சியை ஒவ்வொரு மனிதனும் சந்திப்பான். அப்படி அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ மனுஷனா படைக்கப்பட்ட நீ, உன்னை படைச்ச இறைவன் யார், அவனுடைய மார்க்கம் என்ன, அவன் எதற்காக உன்னை படைத்தான், நீ இந்த துனியாவில் படைக்கப்பட்டதின், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து உன்னை படைத்த இறைவனை நீ பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை பயந்து, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அந்த நாளுடைய அதிர்ச்சி மிக கடினமானது, கடுமையானது, பெரும் மகத்தானது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்ம அர்லஅத் வ தலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன்னாஸ சுகாரா வமாஹும் பி சுகாரா வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத். இந்த வசனத்தை படிக்கும் போதே அல்லாஹ்வுடைய பயம் சாதாரணமாக ஏற்படும். அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களில் மரணத்தை பற்றி, மறுமையை பற்றி எந்தெந்த வசனங்கள் இருக்கிறதோ அந்த வசனத்தை படிக்கக்கூடிய மூமின்களுடைய உள்ளம் ஒரு விதத்தில் நடுங்கும், கண்கள் கலங்கும், மனம் ஒரு விதமான பதட்டத்துக்கு ஆளாகும். அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இது ஏதோ கற்பனையாக எடுக்கப்பட்ட சினிமா காட்சிகள், கற்பனையாக எடுக்கப்பட்ட காசு வாங்கிக்கிட்டு நடிக்கக்கூடிய சீரியல் காட்சிகள் மாதிரி இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் சினிமா படங்களை பார்த்து அதில் வரக்கூடிய வாழ்க்கை வாழ்வதும், சீரியல் காட்சிகளை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கண் கலங்குவதும், சினிமா படங்களை பார்த்து அந்த படம் அப்படி இருக்குது, இந்த படம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாராட்டுவதும், முஸ்லீமை தாக்கி எடுத்தால் அதை பற்றி ஒரு குழப்பங்கள் விளைவிப்பதும், முஸ்லீம்களை உயர்த்தி எடுத்தால் அதை ஒரு பெருமையாக பேசுவது, இந்த சினிமா கலாச்சாரம் மக்களை நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. மார்க்கம் அரைகுறையா, அதாவது மார்க்கம் அரைகுறையா தெரிந்தவர்கள் கூட சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் எடுக்கப்பட்ட அத்தனையும் பொய், கற்பனை. உண்மையை பற்றி ஒரு படம் எடுக்கப்பட்டால் அந்த படம் இந்தியாவில் வெளியிட முடியாது. உதாரணத்துக்கு சில தினங்களுக்கு முன்பு மீடியாவில் வந்த ஒரு முக்கியமான செய்தி, ஹிந்த் ரஜப் என்ற ஒரு சிறுமியை பற்றி
கடந்த வருஷத்தில் எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஆவணப்படம். ஹிந்த் ரஜப்னா யார்? பலஸ்தீன் காசாவை சேர்ந்த ஒரு 5 வயது சிறுமி. அந்த 5 வயது சிறுமி தன்னுடைய குடும்பத்தார்களோடு, அவளுடைய சொந்த மாமா, அத்தை, மாமாவுடைய பிள்ளைகளோடு காரில் காசாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பயணம் செஞ்சுக்கிட்டு போகும்போது, காசாவை சேர்ந்த ஒரு குடும்பம், முஸ்லீம் குடும்பம் பயணம் செஞ்சுக்கிட்டு போகும்போது அதுக்கு எதிராக பயங்கரவாத ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலுடைய ஆயுதம் ஏந்திய பீரங்கி வாகனம் வருகிறது. துப்பாக்கி பொருத்தப்பட்ட அந்த பீரங்கி வாகனம் ஹிந்த் ரஜப் என்ற அந்த சிறுமி அவள் பயணம் செய்த அந்த காரின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. உடனே அந்த சிறுமி அவளுடைய மொபைல்லாம் அவங்க மாமாவுடைய மொபைலை எடுத்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், ரெட் கிரசன்ட் என்று சொல்லப்படுகிற, முஸ்லீம் நாடுகளில் எந்த நாட்டில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி செய்வது. நிதி உதவினா பணம் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை, அந்த பாதிக்கப்பட்ட அநீதிழைக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அவங்க பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு தேவையானதை மருத்துவ ரீதியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ரெட் கிரசன்ட். அந்த ரெட் கிரசன்ட் என்று சொல்லப்படுகிற அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் காசாவில் இருக்கிறது. காசாவுக்கு காசாவில் இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் அமைப்புக்கு ஃபோன் செய்து அந்த சிறுமி பதட்டத்தோடு பேசுகிறார். அந்த தொண்டு நிறுவனத்துக்கு யார் ஃபோன் செய்தாலும் அந்த குரல் பதிவு செய்யப்படும், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அப்போ அந்த சிறுமி பதட்டத்தோடு, நாங்கள் காரில் பயணம் பண்ணிக்கிட்டு போகும்போது எங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுது, இஸ்ரேலுடைய ஆயுதம் ஏந்திய, துப்பாக்கி ஏந்திய பீரங்கி வாகனம் எங்கள் கார் மேலே தாக்குதல் நடக்குது, எங்களை சுடுறாங்க, நாங்கள் புலப்போமா சாகுவோமான்னு தெரியலை, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிறுமியின் மொபைலில் பேசின அந்த இணைப்பு துண்டிக்கப்படுது, கால் கட் ஆகுது. உடனே திரும்ப அவங்க கால் பண்ணுறாங்க, கால் போய்கிட்டே இருக்கு, எடுக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ரெட் கிரசன்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இருந்து திரும்ப கால் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. சில நிமிடங்கள் கழித்து அந்த சிறுமி எடுத்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, என் கூட காரில் பயணம் செஞ்ச எங்கள் மாமா, எங்கள் அத்தை பிள்ளைங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், நானும் கொல்லப்பட்டுருவேன் போல தெரியுது. உடனே ரெட் கிரசன்ட் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புது. அந்த ஏரியாவுடைய லொக்கேஷனை கனெக்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புது. ஆம்புலன்ஸ் மீதும் தாக்குதல். உலகத்திலேயே ஆம்புலன்ஸின் மீது தாக்குதல் நடத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த ஒரு டிரைவர் கொல்லப்பட்டது காசாவில் மட்டும்தான். உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த டிரைவர் கொல்லப்படுகிறார். இதை நான் ஏற்கனவே பேசி என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்யும் போது அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண் கலங்கினார். நான் உங்கள் பேச்சை கேட்டு கண் கலங்கலன்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். உங்களுடைய இந்த பேச்சை கேட்டு எனக்கு நைட்லாம் தூக்கம் இல்லை, ரொம்ப அழுதுட்டேன், இப்படிலாம் நடக்குதான்னு நான் இப்போ தான் நீங்கள் பேசி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்குலாம் தெரியாது, நாங்களும் தான் சமூக வலைத்தளத்தை பார்க்குறோம், ஆனால் சமுதாயத்தை பற்றின சிந்தனையே இல்லாமல் இருந்தோம், இனிமேல் எங்களுக்கு இது பார்க்க வேண்டிய நிலைமை வரும் போல தெரியுதுன்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். யாருன்னே தெரியலை, அவர் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கொல்லப்படுகிறார். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் இல்லை. சில நாட்கள் கழித்து அந்த காரில் பயணம் பண்ண எல்லாருமே இறந்துட்டாங்க, சிறுமியை மட்டும் காணோம். ஒரு 10 நாள் கழித்து 12 நாள் கழித்து அந்த சிறுமியை சடலமாக மீட்கிறாங்க, ஜனாசாவாக மீட்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது காசாவில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. பிப்ரவரி 10ஆம் தேதி 12ஆம் தேதி அந்த சிறுமியின் சடலம் ஜனாசாவாக மீட்கப்படுகிறது. இதை பற்றி வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஆவணப்படம் எடுத்து அதை வெளியிட்டு உலகம் முழுக்க அது பெரிய அளவில் பப்ளிசிட்டி ஆகி அதை சில பேர் சினிமா படமாக எடுக்க சொன்னாங்க. அந்த பெண்மணி சினிமா படமாக எடுத்தா அதுக்கு என்னமோ ஆஸ்கார் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களே, அந்த ஆஸ்கார் அவார்டுக்கு அந்த படம் இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்குது. அதை இந்தியாவில் திரையிடுவதற்கு தடை செஞ்சுருக்காங்க சென்சார் போர்டு. அந்த சென்சார் போர்டு எந்த கயவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லி தடை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தை நாங்கள் நம்ம நாட்டில் வெளியிட்டால் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுடைய பேர் கெட்டு போயிடும்,
அவங்கள கலங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரம் சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்கு இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, உண்மையில் நடந்த சம்பவத்தை எவனாவது ஒருத்தர் மனசாட்சியோடு நமக்கு இழைக்கப்படுற அநீதியை பற்றி மனசாட்சியோடு படம் எடுத்தான்னு சொன்னால் அந்த படத்தை திரையிட முடியாது, ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியாது, டிவியில் ரிலீஸ் பண்ண முடியாது, தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகாது. அப்போ அந்த சினிமாங்கிற மாய வலை, அது ஒரு மாய வலை என்ற அந்த தீமை இன்னைக்கு மனித சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு? இந்த சூரா ஹஜ்ஜில் 2வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அந்த நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள். மறுமை நாள் வந்துட்டா என்ன நடக்கும்? அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். எந்த ஒரு பெண் எதை வேணாலும் மறக்கலாம், ஆனால் தான் பெத்த பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கு யாருக்காவது மறதி ஏற்படுமா? ஒரு பெண் சாப்பிட மறக்கலாம், குளிக்க மறக்கலாம், தூங்க மறக்கலாம், ஆனால் தான் பெத்த பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்ற உணர்வு மனநிலை சரியில்லாத பெண்ணுக்கு கூட அந்த உணர்வு இருக்கும். அதுதான் முக்கியமான தாய்மைங்கிற அந்த உணர்வு. அப்போ அந்த தாய்மைங்கிற உணர்வு இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிகழ்வு எதுன்னு கேட்டால் மறுமை நாளுடைய நிகழ்வு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டும் குழந்தையை, தான் பால் கொடுக்க வேண்டிய அந்த குழந்தையை மறந்து விடுவதையும், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் தன்னுடைய சுமையை ஈன்று தான் வயிற்றில் சுமந்திருக்கும் அந்த பிள்ளையை பெற்று விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். ஆனால் பிரசவமாகிறது தான் உலகத்திலேயே மிக பெரும் வேதனை. அதை விட கடினமாக இருக்கும் மறுமை நாளுடைய அதிர்ச்சி. அப்போ பாலூட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தான் குழந்தைக்கு பாலூட்ட மறந்துடுவா. கர்ப்பிணியாக இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் பிரசவித்து விடுவாள். அவள் பிரசவித்த வேதனையை விட கடினமாக இருக்கும் மறுமை நாளுடைய வேதனை. அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், மனிதர்களை மதி மயங்கியவர்களாக நீங்கள் காண்பீர்கள். யாருமே நார்மல் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. மது அருந்தியவர்களை போன்று நிதானத்தை இழந்து, ஒருத்தன் அளவுக்கு மீறி மது அருந்துனா எப்படி நிதானம் இல்லாமல் நிற்க கூட முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருப்பானோ, அப்படி நிற்க கூட முடியாம மதி மயங்கிய நிலையில் தள்ளாடி கொண்டு எல்லா மனிதர்களும் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த மதி மயக்கம், நிதானம் இழப்பு எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் மதுவினால் அந்த நிதானம் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. அல்லாஹ் கொடுத்த அந்த மறுமையின் அதிர்ச்சி, அந்த மறுமையினுடைய வேதனை, ஆகிரத்துடைய வேதனை அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காண்பித்து, அல்லாஹ்வின் வேதனை, அவன் தரக்கூடிய அதாபு மிக கடினமானது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சூரா ஹஜ்ஜில் 22வது சூறாவில் உள்ள 1வது 2வது 2 வசனமும் மறுமை நாளின் அதிர்ச்சி எப்படி இருக்கும், மறுமை நாளுடைய நிகழ்வு எப்படி கடினமாக இருக்கும் என்பதை இந்த 2 வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பெரும் படிப்பினையை இந்த 2 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அந்த மஹ்ஷர்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களில் யாரையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களாக தேர்வு செய்திருக்கிறானோ, யாரையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னித்திருக்கிறானோ, அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட மூமின்களுக்கு அந்த மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் கண்ணியமும் சிறப்பும் இருக்கிறது. யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத காஃபிர்களாக, முஷ்ரிக்குகளாக அல்லது அல்லாஹ்வை நம்பிய மூமின்களாகவே இருந்தாலும் கூட, யார் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நிலை மிக கடினமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சிலருடைய முகங்கள் அந்த மறுமையில் அப்படியே ஒளி வீசி கொண்டிருக்கும், பிரகாசமாக இருக்கும். சிலருடைய முகங்கள் கருத்து துக்கத்தால் வாடி வேதனைப்பட்டு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அந்த முகம் எப்படிப்பட்ட முகம்? உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாத முகம், அல்லாஹ்வுடைய நபிக்கு கீழ்ப்படியாத முகம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியையும் நேசிக்காத முகம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்த முகம். அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களின் நிலை மிக கேவலமாக கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி
அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுல ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா கலம், திருக்குரான்ல இருக்கக்கூடிய 68வது சூறாவான அல் கலம். கலம்னா என்ன அர்த்தம்? எழுதுகோள்னு அர்த்தம். எழுதுகோள் என்று அர்த்தம். இந்த சூறாவுக்கு அல்லாஹ் கலம் என்று, இந்த சூறாவுக்கு கலம் என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சூறாவுல கலம் என்ற அல்லாஹ் நமக்கு எழுத்தறிவை கொடுத்திருக்கிறானே, அந்த எழுத்தறிவை கொண்டும் எழுதுகோலை கொண்டும் இந்த சூறாவுல சொல்லப்படுகிற காரணத்தினால் இந்த சூறாவுக்கு கலம் என்ற பெயர் வந்துடுது. அப்ப இந்த பெயரை சூட்டப்பட்டதுக்கு காரணமே கலம் என்ற அந்த எழுத்தறிவை பற்றி, எழுதுகோலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சூரா கலம்ல 68வது அத்தியாயத்தில் உள்ள 42வது வசனத்தில் 43வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு மிக பெரும் படிப்பினையை சொல்லி காட்டுறான். அதெல்லாம் யாருக்கு மிக பெரும் படிப்பினை தெரியுமா? அல்லாஹ் இந்த 68வது அத்தியாயமான கலம் சூறாவில் 42, 43, 44 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் நம் ஒவ்வொருவருக்குமே மிக பெரும் படிப்பினை இருக்கிறது. நாம் மௌச்சா போகிற வரைக்கும் தொழுகையை விடக்கூடாதுங்கிற படிப்பினை. எப்படிப்பட்ட நோயில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றக்கூடிய தொழுகையை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற படிப்பினை இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கை யாருக்கு? அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினுக்கும் எச்சரிக்கை. அதில் எச்சரிக்கை மிக மிக யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் மட்டும் கரெக்டாக 5 நேரம் தொழுதுட்டு ரமலானுக்கு அப்புறம் தொழுகையை மறந்துட்டு இருக்காங்களே. ரமலான் வந்தால் ஃபஜ்ர் வக்தில் இருந்து இஷா வரைக்கும், இஷாவுக்கு பிறகு நடத்தக்கூடிய சலாத்துல் லைல் என்ற இரவு தொழுகை, தராவி தொழுகை வரைக்கும் கரெக்டாக எல்லா தொழுகையும் ரமலான் ஒரு மாதம் கரெக்டாக நிறைவேற்றிட்டு ரமலானுக்கு அப்புறம், ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ரமலானுக்கு பிறகு தொழுகையை பற்றின சிந்தனை, தொழுகைக்கு நேரத்துக்கு வர வேண்டும், ஃபஜ்ர் தொழ வேண்டும், லுகர் தொழ வேண்டும் என்ற சிந்தனையே அற்றவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலை நாளை மறுமையில் மிக ஆபத்தாக இருக்கும் என்பதைத்தான் இந்த 3 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதில் என்ன சொல்லப்படுது? அல்லாஹ் சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாகிவ் வ யுதுஊன இல சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், கெண்டை காலை விட்டும் திரை அகற்றப்படும் நாளில். கெண்டை கால்னா யாருடைய கெண்டை கால்? நம்மை படைத்த, இந்த துனியாவை படைத்த, அனைத்தையும் படைத்த, அனைத்துக்கும் இறைவனான அல்லாஹ்வின் கெண்டை கால் ஆகிரத்தில் வெளிப்படும். அல்லாஹ் சொல்றான், கெண்டை காலை விட்டும் திரை அகற்றப்படும் அந்த நாளிலே அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வை யாருமே மறுமையில பார்க்க முடியாது. இந்த துனியாவிலே யாரும் பார்க்க முடியாது, மறுமையிலே யாரும் பார்க்க முடியாது. யார் மறுமையில பார்க்க முடியும்? யாரை அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளாக முடிவு செய்திருக்கிறானோ, யாரை அல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்று அறிவித்திருக்கிறானோ அந்த சொர்க்கவாசிகள் மட்டுமே மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். சொர்க்கவாசிகளான நபிமார்கள், நபிமார்களின் சமூகத்தில், இறுதி நபியின் சமூகத்தில் இருந்து முன் சென்ற நபிமார்களின் சமூகங்களில் யாரெல்லாம் உண்மையான மூமின்களாக சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார்களோ அந்த சொர்க்கத்துக்குரிய நபிமார்களும் நபிமார்களின் சமூகத்தில் வாழ்ந்த சொர்க்கவாசிகளும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய தவறுகள் குற்றங்களை மன்னித்து நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை மறுமையிலே ஒரு வேளை தந்தால் நமக்கும் கூட அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு என்ன டிமாண்ட்? நாம சொர்க்கவாசியா இருக்கணும். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. சொர்க்கவாசியுடைய பண்புல முதன்மை பண்பு தொழுகை. ஒரு சொர்க்கவாதியினுடைய பண்புல முதன்மை பண்பு எது? தொழுகை. தொழுகை ஒரு மூமெண்ட்ட கரெக்டா இருந்தா அவன்கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கும். தொழுகை சரியா இல்லைன்னு சொன்னா எதுவுமே சரி இருக்காது, அவன் வாழ்க்கையும் சரி இருக்காது. ஒரு மனிதனின் வாழ்க்கை சரியான முறையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தொழுகை ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழுகை சொர்க்கத்தோடு சம்பந்தப்படுகிறது, நோன்பு சொர்க்கத்தோடு சம்பந்தப்படுகிறது, தர்மம் சொர்க்கத்தோடு சம்பந்தப்படுகிறது. அமல்களை செய்த உண்மையான மூமின்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் இயானா, நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை மறுமை நாளில் கண்கூடாக பார்ப்பீர்கள். எப்படி இரவு நேரத்தில்
மேகம் மறைக்காத சூழலில் இரவு நேரத்தில் சந்திரனை பார்ப்பதற்கு உங்களுக்கு சிரமம் இருக்காதோ, அதே போன்று காலை நேரத்தில் சூரியன் உதிக்கும் போது மேகம் மறைக்காத நிலையில், அந்த மேகம் மறைக்காத நிலையில சூரியனை பார்ப்பதற்கு உங்களுக்கு எப்படி சிரமம் இருக்காதோ, காலையில சூரியன் உதிக்கும் போது மேகம் மறைக்கலன்னு சொன்னா அந்த சூரியனை பார்க்க எப்படி உங்களுக்கு சிரமம் ஏற்படாதோ, இரவு நேரத்தில் சந்திரனை மேகம் மறைக்கவில்லை என்று சொன்னால் அந்த சந்திரனை பார்ப்பது உங்களுக்கு எப்படி இலகுவாக இருக்குமோ, அதுபோன்று உங்கள் இறைவனை நீங்கள் கண்கூடாக மறுமையில் பார்ப்பீர்கள். எப்பொழுது? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்பு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பான். ஒரு சொர்க்கவாசி அல்லாஹ்வை பார்த்துட்டான்னு சொன்னா, நபிமார்கள் உட்பட, நபிமார்கள் இருந்து சாதாரண மூமின்கள் வரைக்கும் சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை நேரடியா பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சொர்க்கமே விரும்ப மாட்டாங்க, சொர்க்கம் கூட தேவைப்படாது. அவங்க அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் நீ எங்களுக்கு சொர்க்கத்தை தரணும், நாங்கள்லாம் மறுமையில் வெற்றி அடைந்து ஜன்னத்துக்கு ஜன்னத்தை அடைய வேண்டும், ஜன்னத் என்ற அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அமல்களை செய்தோம். சொர்க்கத்தை தான் நாங்கள் அதிகமாக விரும்பணும். உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு இன்னைக்கு நீ தந்திருக்க, எங்களுக்கு சொர்க்கமே வேணாம். சொர்க்கவாசிகளுடைய முடிவு எப்படி இருக்கும்? அல்லாஹ் நீ தரக்கூடிய சொர்க்கமே வேணாம். எந்த சொர்க்கத்தை நாங்கள் விரும்பினோமோ, எந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு பல தியாகங்களை செய்தோமோ, அப்படிப்பட்ட சொர்க்கம் கூட எங்களுக்கு வேணாம். உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று ஒவ்வொரு சொர்க்கவாசியும் அல்லாட்ட பேசுவான், ஒவ்வொரு சொர்க்கவாசியும் அல்லாட்ட சொல்லுவான். நபி அவர்கள் பிறகு சொன்னார்கள், வலுக்கட்டாயமாக சொர்க்கவாசிகளை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சொர்க்கம் வந்துவிடும் என்றெல்லாம் ஹதீசுகள் இருக்கிறது. அப்படி சொர்க்கவாசிகளை தவிர யாருமே அல்லாஹ்வை மறுமை நாளில் பார்க்க முடியாது. அல்லாஹ் அவனுடைய அந்த முழு தோற்றத்தையும் அவனுடைய அந்த முழு உருவத்தையும் காட்டுவதற்கு முன்பு கெண்டை காலை விட்டு திரை அகற்றப்படும். அல்லாஹ் அவனுடைய கெண்டை காலை வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தின மாத்திரத்தில் என்ன நிலைமை ஏற்படும்? அல்லாஹ் சொல்லுகிறான், கெண்டை காலை விட்டு திரை அகற்றப்படும் அந்த நாளில் அல்லாஹ்வின் காலில் சுஜூது செய்கிறது மிகப்பெரிய பாக்கியம். நாம் ஒவ்வொரு முறை தொழுவும் போதும் யாரோட காலில் விழுகிறோம்? நம்மளை படைச்ச அல்லாஹ்வோட காலில் விழுகிறோம். ருக்கு செய்கிறது அல்லாஹ்வுக்காக, சுஜூது செய்கிறது அல்லாஹ்வுக்காக. நம்ம தலையை தரையில கொண்டு தலையை சாய்த்து நாம் வணங்குகிறோமே நம்மளை படைச்ச அல்லாஹ்வை, அவன் காலை பார்க்காம நாம இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்கிறோம். மறுமையில் எப்படிப்பட்ட பாக்கியம்? அல்லாஹ்வுடைய கால் வெளிப்படும், அந்த காலில் விழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு தான் கிடைக்கும், பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்காது. அப்ப அழைக்கப்படுவார்கள் மக்கள். எப்படி அழைக்கப்படுவாங்கன்னா, அல்லாஹ்வின் கெண்டை கால் வெளிப்பட்டு விட்டது, மலக்குகள் அழைப்பாங்க, சுஜூது செய்யுமாறு அழைக்கப்படுவார்கள் மக்கள். அப்படி அழைக்கப்படும் போது சிலர் அல்லாஹ்வுடைய காலை பார்த்து அப்படியே சுஜூதுல விழுந்துருவாங்க. கண் கலங்கி அழுது, நம்மளை படைச்ச அல்லாஹ்வுடைய கால் வெளிப்பட்டிருக்குன்னு சொல்லி அத்தனை பேருமே சுஜூதுல விழுந்துருவாங்க. அவங்க யாரு? இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது மரணிக்கின்ற வரைக்கும் தொழுகையை விடாம சரியா நிறைவேற்றினவங்க. சுபுகு தொழுகையில இருந்து இஷா தொழுகை வரைக்கும் தவறாம சரியா நிறைவேற்றின ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய காலை பார்த்து சுஜூதுல அப்படியே விழுந்துருவாங்க. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாமல் மறுத்திருந்தார்களோ, நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது, விருப்பம் இருந்தால் தொழுகிறது, விருப்பம் இல்லாட்டி தொழுவையை விடுறது, ரமலான்ல மட்டும் தொழுகிறது, மற்ற மாசத்துல தொழுவைக்கு வர்றது கிடையாது, ஃபஜ்ர் தொழுகையை ரமலான்ல மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்றது, மற்ற மாசத்துல புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமானா அல்லாஹ் நாடுனா இந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்காது. அப்ப அல்லாஹ் சொல்றான், சுஜூது செய்யுமாறு அழைக்கப்படும் அந்த நாளில சிலர் சுஜூது செய்வதற்கு அல்லாஹ்வுடைய காலை பார்த்து அதுல விழுகிறதுக்கு முடியாமல் இயலாமல் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல, காஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லத்துன் வகத் கானு யதுஊன இல சுஜூதி வஹும் சாலிமூன். அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், அவர்களுடைய பார்வை, அதாவது சுஜூது செய்ய முடியாம ஆசையோடு நம்ம அல்லாஹ் கால் வெளிப்பட்டிருக்கு, நாம் அந்த காலில் போய் விழுவணும், சுஜூதுல விழுவணும்னு ஆசையோடு வருவாங்க, சுஜூது செய்ய முடியாது. சுஜூது செய்ய முடியாத நிலையில இருப்பாங்களே, அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியவையாக இருக்கும்.
கீழ் நோக்கியவையாக பார்வை இழிவடைந்த நிலையில் இருக்கும்போது இழிவு அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்களோ உலகத்தில் திடகாத்திரமாக இருந்தபோது, அவர்கள் திடமாக இருந்தபோது அல்லாஹ்வை சுஜூது செய்யுமாறு அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகத்தில் சுஜூது செய்ய அழைக்கப்படும் போதெல்லாம் அல்லாஹ்வை தொழாமல், அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யாமல் அலட்சியமாக இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுஜூது செய்கிற பாக்கியத்தை தரமாட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னா, மனிதனுடைய முதுகை இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? நம்முடைய முதுகெலும்பை அல்லாஹ் வளையக்கூடியதாக படைச்சிருக்கான். நம்ம முதுகு வளையுது, அல்லாஹ் நம்மளை சுஜூது செய்யக்கூடியவங்களா, ருக்கு செய்யக்கூடியவங்களா படைச்சிருக்கான். ஆனால் மறுமை நாளில் இந்த உலகத்தை யாரெல்லாம் படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யவில்லையோ அவர்களுடைய முதுகை வளையாத அளவுக்கு அல்லாஹ் நிமிர்த்தி விடுவான். அவர்கள் சுஜூது செய்ய இயலாமல் இருப்பார்கள் என்பதை நபி அவர்கள் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இந்த வசனத்திற்கு விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நம்மளை படைச்ச அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத மக்களாக, 5 நேர தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுக்காக ருக்கு செய்யக்கூடிய மக்களாக, சுஜூது செய்யக்கூடிய மக்களாக, அதிகமாக சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுது மறுமையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் அடைவதற்கு இந்த உலகத்தில் தொழுகையை சரியாக முறையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக